இன்னைக்கு நம்மள பலர் சிலர் பேசும் நல்ல வார்த்தைகளை கூட காது கொடுத்து கேட்க விரும்ப மாட்டோம். ஆனால் யாரிடத்திலாவது நாம் பேச வேண்டும் என்று நினைத்து விட்டோம் என்றால் உடனே முந்திக்கொண்டு அவர்களிடத்தில் தான் பேச துடித்த வார்த்தைகளையும் சொல்ல நினைத்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் படபடவென வெடிக்கும் பட்டாசு போல் மூச்சு வாங்க அவர்களிடத்தில் பேசி முடித்து விடுவோம். அதிலும் சிலர் தான் பேச வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களிடம் பேசி முடித்த பின்புதான் அவர்களையே பின்பு பேச விடுவார்கள். அதுலேயும் கோபம்னு வந்துட்டா நம்மளை மிஞ்ச யாருடா இருக்கான்ற அளவுக்கு முதல் ஆளா கோபத்தை வெளிக்காட்டி விடுவோம். நம்மள பலர் மூக்குக்கு மேல கோபம் வரும் கோபக்கார ஆளுன்னு கூட பேர் வாங்கியிருப்போம். அதெல்லாம் சரி, இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதை இப்ப சொல்றதற்கு நிறைய காரணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில சிலர் பேசுனத நம்ம சரியா காது கொடுத்து கேட்காததுனால அநேக காரியங்களில் நாம் பேசும்போது பொறுமை இல்லாமல் நாம் முந்திக்கொண்டு பேசுனதுனால சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாம முதல் ஆளா நாம கோபப்பட்டதுனால இன்னைக்கு நம்மள பலர் நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்கோம். இந்த காரணத்துக்காகவே எந்த தப்புமே செய்யாம ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்ச மாதிரி அநேகர் நம்மளை பார்த்து குறை சொல்லி இருப்பாங்க. ஏன் சில நேரங்களில் நாம் நேசித்த மனிதர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் பெரும்பாலும் இதனாலேயே பல வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் நமக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். நம்மை அறியாமலேயே நமக்குள் இருக்கும் இந்த சின்ன செயல்களாலேயே நாம் அநேக இடங்களில் பல அவமானங்களையும் அடைந்திருப்போம். இவற்றையெல்லாம் இப்போது நினைத்து பார்த்தால் கூட இந்த சின்ன விஷயத்துக்காகவா நாம் இத்தனை அவமானங்களையும் பிரிவுகளையும் நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று மனம் உடைந்து போய்விடும். அதனால் தாங்க சொல்கிறேன், நம்மிடம் ஒருவர் பேசும்போது முதலில் அவர் பேசும் வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரமாயிருப்போம். பின்பு நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நன்கு நிதானித்து பேசுவதற்கு சற்று பொறுமையோடும் காத்திருப்போம். இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒருவர் மீது கோபம் கொள்வதற்கு எப்போதும் தாமதமாயிருக்கவே கற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் நம் வாழ்வில் நமக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நாம் இழந்து போகாமல் இருப்பதற்கும் நம் பேரை நாமளே கெடுத்து கொள்ளாமல் இருப்பதற்கும் இவை பெரிதும் நமக்கு துணை புரிகின்றன. அதனால் தான் மீண்டும் நினைப்பூட்டுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இனி நாம் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கற்றுக்கொள்ளுவோம்.